Hello guys, welcome back. இந்த tutorial நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்தாலுமே சரி, நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஒரு வேரியபிள், ஒரு டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்ன, ஒரு வேரியபிள்னா என்ன, அந்த வேரியபிளில் எந்த டைப் ஆஃப் டேட்டா போய் ஸ்டோர் பண்ண போகிறோம், இப்படி எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க வேண்டியது இருக்குது. அப்படி படிக்கும்பொழுது பைத்தானில் ஃபஸ்ட்டு வேரியபிள் என்னன்னு பார்த்துடணும். வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை பொறுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் படிச்சிடணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு எப்பவுமே. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் டைப் வேரியபிள், இன்னொன்று வந்து டைனமிக் டைப் வேரியபிள். பைத்தான் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே எல்லாமே வந்து டைனமிக் டைப் வேரியபிள் தான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்போ வந்து C++, ஜாவா, C# இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படித்தவங்களுக்கு வந்து டேட்டா டைப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்ட்டு, ஸ்லாட், இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து டேட்டா டைப்ஸ். அதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் டேட்டா டைப்ஸ். ஏன் ஸ்டாட்டிக் டேட்டா டைப்ஸ்னா, நான் ப்ரோக்ராம் படிக்கும்போது தான் நான் சொல்லிடுவேன். இப்போ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஏ வந்து ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து இன்டிஜர் டைப்பை தான் ஹோல்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும். அதுதான் வந்து ஸ்டாட்டிக் டைப். இப்போ டைனமிக் டைப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் வெறும் ஏன்னு மட்டும் கொடுத்துருவேன். இந்த ஏல எந்த மாதிரியான வேரியபிள், எந்த மாதிரியான வேல்யூ வந்து அதில் செட் ஆகுதோ அதை பொறுத்த டைப் வந்து டிஃபைன் ஆகும். அதுதான் டைனமிக் டைப் வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு அனதர் டாபிக்ஸ். லைக் இப்போ ஏ தெரிஞ்சிருச்சு, ஸ்டாட்டிக் டைப் தெரிஞ்சிருச்சு, டைனமிக் டைப் தெரிஞ்சிருச்சு. இப்போ பைத்தான் வந்து ஸ்டாட்டிக் டைப் யூஸ் பண்ணுறது, டைனமிக் டைப் யூஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், பைத்தான் வந்து டைனமிக் டைப் தான் யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள், ஏ ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ இதே ஏவை நான் பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஏன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அதே ஏ ஈக்குவல் டு நான் வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி போடுறேன்னா, எனக்கு வந்து என்ன ஆகும், அந்த டுட்டோரியல் வந்து பிரிண்ட் ஆகாது. சாரி, இந்த டுட்டோரியல் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஏ ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நான் அசைன் பண்ணுறேன், அப்புறம் ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டைனமிக் டைப் வேரியபிள். நீங்கள் வந்து இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி போட்டால் அது என்ன சொல்லலாம், எரர் சொல்லும். ஏன்னா பைத்தனை பொறுத்த வரைக்கும் இன்டிஜர்னா என்னன்னு தெரியாது, இன்ட்டுனா என்னன்னு தெரியாது, ஃப்ளோட்னா என்னன்னு தெரியாது, டேட்னா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் எதுவுமே அதுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்து ரன் டைம் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே நான் ஏ பிரிண்ட் பண்ணால் லாஸ்ட் என்ன வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதே வேல்யூ வந்து எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். அதுதான் வந்து டைனமிக் டைப் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ்னா கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வேரியபிள்ஸ் யார் அந்த வேரியபிள், நான் எதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து, நான் எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் எனக்கு அது தெரியாமலே போயிடும். எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த ஏன்ற வேரியபிள் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு தெரியும், ஏ ஈக்குவல் டு டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிஸ்டம்க்கு வந்து தெரியுமா அப்படின்னு பார்த்தா தெரியாது. கண்டிப்பாக தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கம்ப்யூட்டருக்கு வந்து ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் தான் தெரியும். அப்போ எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாலுமே அது என்னவாகும், ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக கன்வெர்ட் ஆயிரும். சி ப்ரோக்ராம்லாம் ரன் பண்ணும்போது நீங்கள் அட்ரஸை பார்த்துருப்பீங்க. எப்படி வந்துட்டோம்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ரன் பண்ணும்பொழுது பார்த்துருப்பீங்க, கண்ட்ரோல் F9 ஐ திங்க் கம்பைல் பண்ணும்பொழுது, அந்த கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு வேல்யூ வரும். அதுதான் வந்து அட்ரஸ். ஓகேவா, ஸோ இப்போ நான் அந்த அட்ரஸ் தான் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஒரு அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த அட்ரஸில் தான் நான் என்ன பண்ணுவேன், டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேரியபிளில் போய் நான் வச்சிருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு தேடி வரணும்னா உங்கள் அட்ரஸுக்கு தான் வந்தாகணும். ஓகேவா, அந்த அட்ரஸ் தான் நீங்கள் இருக்கிற இடம். ஸோ நீங்கள் தான் என்னோட வேல்யூ, அந்த வேல்யூ தான் எனக்கு டுட்டோரியல். அந்த டுட்டோரியலில் நான் எங்கே போய் தேடப்படுறேன், அந்த அட்ரஸில் போய் தேடப்படுறேன். ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அட்ரஸை டேரெக்டாக நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறது கஷ்டம். எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த அட்ரஸை வந்து நான் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஆனால் நான் ஈஸியாக என்ன பண்ணிப்பேன், உங்கள் நேம் வந்து ஞாபகம் வச்சுப்பேன். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வேரியபிளுக்குமே நம்ம வேரியபிள் நேம் வந்து கொடுத்துருவோம். நான் இவ்வளோ பெரிய மெமரியை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஏன்னு சொல்லிடுவேன். ஏன்ற வேரியபிள் வந்து எனக்கு இருக்கும். அந்த ஏ வந்து இன்பில்ட்டாக மேப் ஆகிருக்கும் எந்த அட்ரஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு அதில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து எனக்கு காட்டும். இதுதான் வந்து வேரியபிள். ஓகே, வேரியபிள்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம மெமரி ஞாபகப்படுத்துறதுல ஒரு ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ டேட்டா டைப்னா தெரிஞ்சிட்ருக்கோம், வேரியபிள்ஸ் தெரிஞ்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு வேரியபிளாக பைத்தானில் யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அதே வேரியபிளுக்கு வந்து ஏ ஈக்குவல் டு இங்கே இன்னொரு ஸ்ட்ரிங்கில் வேறு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அப்டேட் பண்ணாலுமே எனக்கு அந்த வேல்யூ என்ன ஆகிடும், ஓவர் ரைட் ஆயிடுது. ஓகேவா, ஸோ எப்படி எனக்கு வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஓவர் ஆகிடும். எக்ஸாம்பிள், இப்போ ஆனால் இப்போ இந்த ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்மால் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு த கேபிட்டல் ஏ. ஸோ அந்த மாதிரி கேஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்கோர் ஏ, அது எந்த ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், கிளாஸாக இருக்கட்டும், நீங்கள் அண்டர்ஸ்கோர் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன் ஆயிடும்.
ஓகே. ஸோ ப்ரைவேட் பப்ளிக்னு சொல்லிட்டு 2-3 கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரைவேட்னா எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒரு மெத்தடுக்குள்ளே நான் எழுதியிருக்கேன் ப்ரைவேட்டானா அந்த மெத்தட்னால மட்டும்தான் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவே நான் ஒரு கிளாஸ் லெவலில் போட்டு நான் ப்ரைவேட்டாக வச்சுருந்தேன்னா அந்த கிளாஸுக்குள்ளே நான் யார் வேணாலுமே அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணலாம். ஆனால் கிளாஸுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுதான் ப்ரைவேட். ஓகே. ஸோ பப்ளிக்னு என்ன அர்த்தம்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் பப்ளிக். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ரைவேட் பப்ளிக்கோட டிஃப்ரென்ஸ். இப்படி தான் வந்து நம்ம டேட்டா டைப்பை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இன்டிஜர் ஸ்ட்ரிங் இதெல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் வச்சிடறேன். ஏஜ்ன்ற வேரியபிள் தான் நான் இன்புட் வாங்க போகிறேன். இந்த மாதிரி தான் நம்ம இன்புட் ஆகணும். போன டுட்டோரியல்ல பார்த்துருப்போம். என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் நேம்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு வேல்யூ அது கேட்கும். ஓகேவா? இப்போ பார்த்தா இங்கே ஒரு டைப்போ இருக்குது, இன்புட் எரர். இன்புட் இல்லை, இன்புட். ஸோ இங்கே கொடுத்தோன்னா எனக்கு வேல்யூ வந்து கேட்கும், என்டர் யுவர் நேம்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஏஜ் ஏதோ ஒரு ஏஜ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ 1 to 3 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா எனக்கு அந்த வேல்யூ 1 to 3 வந்து ஏஜில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணோன்னா எனக்கு 1 to 3 வரும். நல்லா பார்த்தீங்கன்னா 1 to 3 சுற்றி சிங்கிள் கோர்ஸில் வந்து போட்டிருக்குல்ல. ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங். ஓகேவா? ஆனால் ஏஜ் வந்து டிஃபால்ட் என்ன டைப்பாக இருக்கணும்? இன்டிஜர் டைப்பாக இருக்கணும். ஆனால் என்னோட கேஸில் அது என்னவா இருக்குது? ஸ்ட்ரிங்காக இருக்குது. அப்போ அதை எப்படி மாற்றலாம்? டைப்பை வந்து என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங்கிலேருந்து இன்ட்டுக்கு மாற்றணும். அப்போ மாற்றும்போது அதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் இன்புட் டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. ஒரு டைப்பில் இருந்து இன்னொரு டைப்புக்கு நான் மாற்ற போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு பேர் தான் வந்து டைப் காஸ்டிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏஜ்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்கா, அதே வேரியபிளை திரும்ப மாற்ற போகிறேன். இன்புட். இப்போ இந்த இன்புட் இருக்கு இல்லையா, சாரி, இந்த இன்புட் வந்து நான் இன்டா கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ என்டர் யுவர் ஏஜ்னு இருக்கா, ஏஜை வந்து நேமாக மாற்றிடுறேன். இப்போ என்ன அர்த்தம்னா எனக்கு இன்புட் என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கேட்கும். நான் ஒரு வேல்யூ தருவேன். அந்த வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து என்டா நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் ஏஜில் சேவ் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் போட்டுட்டு என்டர் கொடுத்தேன்னா இப்போ ஏஜில் எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் அது வந்து என்னவா இருக்கும்? இன்ட்டாக இருக்கும். எப்படி நான் கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னா மேலே 1 to 3 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் வந்து கவர் ஆகிருக்குதா, கீழே வந்து பார்த்தா 3 தான் இருக்குது. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இதில் வந்து டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். ஐ மீன் டைப்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். டைப் ஆஃப் ஏஜ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்ட்டுன்னு இருக்கா. அது என்ன சொல்லுதுன்னா இன்ட்டு. நம்ம இந்த கிளாஸ் இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போதுக்கு வந்து கிளாஸு இன்ட்டு. அப்போ நான் என்னது டைப்னா ஏஜ்ன்றது எந்த டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணேன். அது வந்து பார்த்தா இன்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் வந்து டைப் காஸ்டிங். இதுதான் ஸ்ட்ரிங். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி நான் கன்கார்டினேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா print your ஏஜ் இஸ் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஏஜ்னு சொல்லி கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு என்ன சொல்ல, எரர் சொல்லும். ஏன் எரர் சொல்லுது? எக்ஸாம்பிள் நான் டீட்டெயிலாக நம்ம படிப்போம். ஓகே. ஸோ ஏன் எரர் சொல்லுது அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளஸ் போடவே இல்லை. ப்ளஸ் மீன்ஸ் கன்கார்டினேஷன். எதுக்கு நான் கன்கார்டினேட் பண்ணணும்னா பிரிண்ட்டில் யுவர் ஏஜ் இஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது டபுள் கோட்ஸில். இது கூட நான் இன்னொரு வேரியபிளில் இருக்கிற டேட்டா வந்து நான் கன்கார்டினேட் பண்ண போகிறேன். அப்போ அது ப்ளஸ் இது அப்படின்னு சொல்லி நான் ப்ளஸ்ஸு போடணும். ப்ளஸ்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ப்ளஸ்ஸு போட்டதுக்கப்புறமா நான் போடுறேன். இப்போ எனக்கு எரர் வருது. ஏன் இந்த எரர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த யுவர் ஏஜ் இஸ் அப்படின்றது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் ஏஜேன்னு இருக்குது இன்ட்டு. ஸோ என்னால் வேறு டேட்டா டைப்பை என்னால் கன்கார்டினேட் பண்ண முடியாது. நான் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஏஜை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும். எப்படி நான் ஸ்ட்ரிங்காக மாற்றுவேன் அப்படின்னா வந்து strf அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ரிங்காக மாற்றிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேட்டா டைப்ஸில் விளையாடலாம். நம்ம இன்னும் போக போக நிறைய கற்றுப்போம். இதை வந்து நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர டுட்டோரியல் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.